காலை வணக்கம். காலை வணக்கம். வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். ஓகே, செக் அவுட் பண்ணியாச்சு. நம்ம செக் அவுட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு டைம் முருகனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறதா மதுரைக்கு போகிறோம். வாங்க போகலாம். ஸோ ஃபைனலாக திருச்செந்தூர் ஸ்டேஷனை வந்துவிட்டோம். ஸோ நம்ம பேசஞ்சர் ரெடியாக இருக்குது. டுவர்ட்ஸ் திருநெல்வேலி போகிறோம். இது வந்து இங்கே வந்து திருநெல்வேலிக்கு வந்து 7:10 கிளம்புது மார்னிங். ஸோ நீங்கள் ஒரு 7 o'clock இங்கே வர மாதிரி வந்துட்டிங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு ஈஸியாக 20 rupeesல நீங்கள் வந்து திருநெல்வேலி ரீச் ஆகிடலாம். இப்போ நம்மளோட ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் இருக்க நெல்லையப்பர் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதை முடிச்சுட்டு திருப்பரங்குன்றம் போயிட்டு மதுரை போகிறது தான் பிளான். வெல்கம் டு திருநெல்வேலி. திருநெல்வேலி வரைக்கும் வந்துட்டோம். அல்வா வாங்கினா எப்படி? வாங்க அல்வா வாங்கிடுவோம். காஃபி ஸ்வீட்ஸில் அல்வா வாங்க போகிறோம். நம்மளோட பேட் லக் பாருங்கள், இரட்டைக்காடு அல்வா வந்து ஈவினிங்கில் மட்டும் தான் கிடைக்குமா. சரி பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம தான் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து டைரெக்டாக கோவிலுக்குள்ளே போயிடலாம் வாங்க. இந்த கோவிலில் சிவபெருமானோட நேம் வந்து பார்த்திங்கன்னா நெல்லையப்பர், அம்மனோட நேம் காந்திமதி அம்மன். இந்த கோயில் ரொம்பவே சிறப்பான கோவில். எப்படின்னா, நடராஜருக்கு வந்து 5 சபைகள் உண்டு. அதில் வந்து தாமிர சபை வந்து இந்த கோவிலில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 51 சக்தி பீடங்கள்னு சொல்லுவாங்க. அதில் இது ஒன் ஆஃப் த சக்தி பீடம். இங்கே இருக்க சிற்பங்கள்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும், ரொம்பவே ரியலிஸ்டிக்காக வந்து வடிவமைச்சிருக்காங்க. இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சிவபெருமானுக்கு தனி கோவிலும் அம்மனுக்கு தனி கோவிலும் சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமம் வளையல் வாங்கிட்டு போங்கம்மா. இந்த ரூஃப் கவனிச்சிங்களா? இது மொத்தமும் கல் தான். கல்லுலே வந்து எவ்வளோ அழகாக க்ளீனாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பாண்டிய மன்னர்கள் இந்த கோயிலை ரொம்ப ரசித்து கட்டியிருக்காங்க. இதுதான் அந்த கோவிலோட மினியேச்சர் மாடல் அண்டு தேருமே வச்சுருக்காங்க. சுவாமி தரிசனம்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அப்படியே வெளியே போயிட்டுருக்கோம். இப்போ போயிட்டு ட்ரெயினை பிடிச்சி திருப்பரங்குன்றம் போகணும். நான் உங்களை அங்கே மீட் பண்ணுறேன். திருப்பரங்குன்றத்தையும் தரிசனம் பண்ணியாச்சு. ஹாப்பியாம்மா? ஹாப்பி தான். மழை வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வீடியோ எடுக்க முடியல. தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னடா மீனாட்சி அம்மன் கோயில் போகிறேன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. கட் பண்ண ட்ரெயினில் போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா? நம்ம அங்கே ரீச் ஆகிறதுக்குள்ள நல்ல மழை. அது இல்லாமல் வந்து அங்கே மொபைல் வந்து வெளியிலே வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ நம்மளால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வரத்துக்கு வந்து லேட் நைட் ஆகிடுச்சு. நம்ம ட்ரெயின் புக் பண்ணியிருந்ததும் டைமிங் கரெக்டாக இருந்ததுனால நான் உங்ககிட்ட ட்ரெயின் ஏறிட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஒரு வழியாக எல்லாரோட தரிசனமும் முடிச்சுட்டு அவங்களோட அருளெல்லாம் வாங்கிட்டு நம்ம ஜோலார்பேட்டில் வந்து இறங்கியாச்சு. எப்படி வந்தது இந்த ட்ரிப்பு? நல்லா இருந்துச்சு. மொத்தமாக சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன் சந்தோஷம் கம்மியாக இருக்குதா? இல்லை, காலையில் டைம் இல்லையா? ஓகே, வீட்டுக்கு பாய்.